வணக்கம் இடமூலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களே. 75வது பிறந்தநாள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயரா இருந்தாலும் அந்த பெயருக்கு தகுதி வாய்ந்தவர் எல்லார் மனசுலையும் உடனே நிற்கிறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அந்த வகையில் இன்னைக்கு 75வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஒரு முழுமையான சூப்பர் ஸ்டார் மூவி அப்படின்னு சொல்லப்படுற படையப்பா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மெருகேத்தி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவரோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் மரியாதை செலுத்தும் விதமாக மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மெமரிஸ் பற்றி கிஷோர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஒரு ஸ்பெஷலான மூவி அப்படிங்கிறத. வணக்கம். வணக்கம். உங்க ஆள் இதுலேயே சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் உடம்பை பார்த்தா அதை தெரியவே இல்லை, நல்லா பேசுறீங்களே கிஷோர் அப்படின்னாரு. ஞாபகம் இருக்கு உங்ககிட்ட? சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அந்த படம் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நான் அவருக்கு ஆக்சுவலி எதிர்ப்பதும், ஏன்னா நான் அதிமுகவுடைய ஆதரவாளன். சரி, அவர் முத்து படத்தில் அதிமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார். இந்த படத்துல இன்டைரக்டா ஜெயலலிதா அவர்களை பொம்பளைனா அப்படி இருக்கணும் அப்படின்னு அதான் அதுக்கு தான் வரேன் நான் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் இருந்த காலகட்டம் அப்படின்றதுனால 99-2000 அப்படின்ற காலகட்டத்தினால அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை அதிமுக பெற்றிருந்தது. அதாவது 96ல் அவங்க தோத்து 98ல் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 98 தேர்தல் சமயத்தில் அவர் ஒரு வாய்ஸ் வேறு கொடுத்துருந்தார். எங்களால் ஞாபகம் இருக்குது. ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு யூஎஸில் இருந்தார். அது இதுக்காகவே வரவழைக்கப்பட்டு கொடுத்தாரு. அந்த இது கலைஞர்ஜி, மூப்பனார்ஜி இவங்க 2 பேரும் மாபெரும் தலைவர்கள், இவங்களை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்லாம் அவர் கொடுத்தாரு. அந்த சமயத்தில் கோவை குண்டுவெடிப்பு நடந்திருந்த காலகட்டம் அப்படின்றதுனால ரொம்ப எலக்ட்ரிக்காக இருந்தது அந்த புரியுது பொலிட்டிக்கல் கிளைமேட். அந்த சமயத்தில் இவருடைய வாய்ஸ் கொடுத்தால்தான் நமக்கு ஏதாவது பயன் அப்படின்ற ஒரு நிலைப்பில் இருந்தாங்க. பட் அதையும் மீறி அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் வந்த படம் எனக்கு தெரிஞ்சு அருணாச்சலத்துக்கு அப்புறம் தான் படையப்பா வந்துச்சு. அருணாச்சலம் தான் அந்த காலகட்டத்தில், அதாவது 98ல் இவர் இது வாய்ஸ் கொடுத்தும் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ற ஒரு சூழலில் வந்த படம் அருணாச்சலம். அதுக்கப்புறம் வந்த படம் தான் படையப்பா. அப்போ இந்த படம் வந்தபொழுது நிறைய இது இருந்தது. என்னென்னா இவர் எப்பவுமே முத்து காலத்திலேருந்தே அரசியலுக்கு வரப்போகிறார், சமிஞ்சைகள் கொடுத்துட்டே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை ஒட்டி தான் இந்த படமும் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த படத்துலையும் அவர் முழுமையாக நான் வருவேன் அப்படின்றத அவர் தெரிவிக்காமல் போயிட்டார். எப்போ வர்றோமோ எப்படி வர்றோமோ கரெக்டாக வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். பட் மூவி பார்த்தீங்கன்னாக்க கேஎஸ் ரவிக்குமாரோடைய அந்த கிரேட் பேக்கேஜ், ஒரு 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 முழுமையான ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஐவெண்டன் சாது எங்கே இப்போ இடிச்சிட்டாங்க. உதயம் தியேட்டரில் தான் பார்த்தேன் அந்த படத்தை. என்னோட கசின் யூஎஸ்ஏ இருந்தாப்பில், அவரோட சேர்ந்து தான் பார்த்தேன் நான். ஸோ இட் வாஸ் ஒரு வெரி குட் என்டர்டைனர். முக்கியமாக ரம்யா கிருஷ்ணன் ரோல் ஃபேபுலஸ். ஒரு ரெவலேஷன் இல்லை ஒரு ஆக்ட்ரஸா. அதாவது ஒரு ஒரு நெகட்டிவ் கேரக்டரை இந்த அளவுக்கு ஒரு ரசிக்க வைக்க தன்மையோட கொண்டு போக முடியும் அப்படின்றது 2 பேரால தான் நான் பார்த்த வரைக்கும். ஒன்று ரம்யா கிருஷ்ணன், இன்னொன்று அந்த காலத்தில் எம்ஆர் ராதா சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ரகுவரன். இவங்க 3 பேருக்கு அந்த டேலண்ட் எப்பவுமே ரொமான்டிசைஸ் பண்ணுறோம் நம்ம அவங்கள பார்த்து. இல்லை வி ட்ரை டு எமுலேட் அவங்கள பார்த்து. அதாவது அவங்கள்ட்ட ஏதோ நம்ம பிடிச்சி போயிடும், கெட்டதாக பேசினாலும் அவங்கள நம்ம பிடிச்சி போயிடும் அப்படின்றது. ராதா ரவி அண்ணன்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். சரி, சேனல் விஷன் அப்படின்ற சேனலுக்காக எடுத்தேன். அப்போ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார், திரைப்படங்களை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆமாம், எனக்கும் திரைப்படங்களை பற்றி தெரியாது. ஆனால் இவ்வளோ டீப்பாக இன்டெப்த்தாக போய் நீங்கள் எங்கள் அப்பாவை ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, எங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ பேசியிருக்கீங்க. எனக்கு நான் பார்த்ததுலேயே ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டி இந்த பேட்டி அப்படின்னு அவர் சொன்னார். அது என்னென்னா, ராதா ரவி அண்ணன் சித்தி ஆமாம் அப்படின்னு ஒரு படம். சித்தியா? சித்தி. அதுக்கப்புறம் இவங்க ராதிகா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சித்தின்னு ஒரு சீரியல். சித்தின்னு ஒரு படம் இவங்களும் நடிச்சிருப்பாங்க, பத்மினியும் நடிச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல் மூவி. அந்த மூவி மேட் அ வெரி பிக் இம்பேக்ட் ஆன் மீ. அந்த படத்தில் ராதா ரவி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். பட் வித் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக மாறுவார்ன்ற மாதிரி இருக்கும். அது
பியூட்டிஃபுல் ஆக்ஷன். ராதாரவியோட ஆக்ஷன் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி இதில் ரம்யா கிருஷ்ணனுடைய இந்த த்ரூ அவுட் தி மூவி இருக்கு இல்லையா, ஹவு ஷி கேரிட் ஹர் செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவிட்டியே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார், சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டி, அது ஒரு ஒரு மாசிவ் இதுதான். நல்ல வேலை தெரியுமா, நக்மா தான் நடிச்சிருப்பாங்கல்ல, யாரு விஜயசாந்தி நடிச்சிருப்பாங்க தெரியுமா, மன்னன் அதே தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. அதில் அவங்க ஒரு மாதிரி கேரி பண்ணியிருப்பாங்க. பட் அதை விட இது மல்டிபிள் ஷேட்ஸில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பாஷா படத்தில் நடித்த வெற்றி பேரான நக்மா தான் ஃபர்ஸ்ட் அந்த ரோலில் நடிக்கிறாங்க. இல்லை, இவங்க ஐஸ்வர்யா ராய் தானே சொன்னாங்க. ஐஸ்வர்யா ராய் ட்ரை பண்ணாங்க, பட் நக்மா வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ரம்யகிருஷ்ணன் வந்தாங்க. ஸோ அவங்க ஒரு கிரேட் ரீபான் அவங்க இந்த படத்தில் மூலியமா. ஏன் இந்த படம் எனக்கு பர்ஃபெக்டாக பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சிவாஜி படம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க பின்னால் வந்து. பட் இந்த படம் எனக்கு என்ன கம்ப்ளீட்டாக பிடிக்கும்னா, இதில் ஒரு பணக்கார ஃபேமிலியில் இருப்பார், ஊர்லேருந்து வருவார், இன்ட்ரடக்ஷன் சாங்கு, அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு லவ், காமெடி பண்ணுவார், ஒரு மாதிரி சாத்திகம் பச்சோதிகம் பயலகம், அப்புறம் பணக்கார ஃபேமிலி இது அழிவுக்கு வரும், திருப்பியும் ஏழையிலேருந்து வர்றது, துரோகம், நட்பு, இரு காதல், அரசியல்வாதிங்க கூட சண்டை, எல்லாமே இருக்கும் இந்த படத்துல. அண்ட் இதுல இன்னொரு அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், அதுல தங்கச்சி. இன்ஃபேக்ட் ரொம்ப கம்மி மினிமல் ரோல் தான் லக்ஷ்மி ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் தென் வெரி எஃபெக்டிவ் ரோல். அந்த இடத்துல அவங்களுடைய ஒரு ஒரு அவங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சிவாஜி கணேசன் சொல்லவே வேண்டாம், அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து அது ஜஸ்ட் இஸ் மியர் ப்ரெசன்ஸ். அது பெருசாக ஆக்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் மியர் ப்ரெசன்ஸ் வில் கிவ் தட் ஒரு ஒரு எஃபெக்டை கொடுத்துருது. ஸோ திஸ் வாஸ் தி என்டையர் மேட்டர். நீங்கள் அந்த பேட்டி பார்த்தீங்களா ரஜினி அவர்கள்? இந்த ஆமாம், பியூட்டிஃபுல். நான் செத்தா என் கூடயே அந்த வண்டியில் வருவியாடா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மாவும் என்னுடைய அத்தையும் வந்து என்னை விசிட் பண்ணுறாங்க. ஐ திங்க் 2001 இவர் இவர் சிவாஜி கணேசன். அவங்க என்னை விசிட் பண்ணுறாங்க. விசிட் பண்ணும்பொழுது பெங்களூரில் இருக்கேன் நான், மகாலட்சுமி லேஅவுட்ன்ற இடத்துல தங்கியிருக்கேன். அன்றைக்கி தான் இவர் இறந்துட்டார் அப்படின்ற அந்த செய்தி ஃபுல்லாக உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட அத்தை வந்து அழகாக எல்லாம் அழுகுறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே. அத்தையெல்லாம் பயங்கர பெரிய ஃபேன், தமிழ்நாடே அழுகு. அவங்க எந்த அளவுக்கு ஃபேன்னா, அப்போ ஜானகி அணி ஜே அணின்னு பிரிஞ்சு இருந்துச்சுமா 88ல் 89ல். அப்போது வந்து அவங்க வந்து ரெட்டைப்புறா, எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் சேவல், அவங்க வீட்டில் வந்து அவங்க மட்டும் ரெட்டைப்புறா. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சிவாஜி கணேசன் அவ்வளோ பிடிக்கும். இன்ஃபேக்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், அவங்க எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருந்தாங்க, அங்கே தான் அவங்க தங்கியிருந்தாங்க. முதல் மரியாதை வந்த புதுசில் அப்போ சிங்கிள் டேப் உள்ளே போடுற மாதிரியான இந்த டேப் ரெக்கார்டர் இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டரில் முழு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த முதல் மரியாதை பாட்டு. ஸோ இப்போ எல்லாமே எங்கள் நாஸ்டாலஜிக், எனக்கு அந்த பாட்டு கேட்கும் பொழுதுலாம் எங்கள் அத்தை அவங்களுடைய ஃபேமிலியோட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ணது இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இது இருந்த ஒரு பர்சனாலிட்டி சிவாஜி கணேசன். ஸோ அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த மூவிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். எப்படி தேவர் மகனில் சிவாஜி அவர்களுடைய இம்பாக்ட் கொடுத்துச்சோ அதே இம்பாக்ட் வந்து இங்கேயும் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஐ திங்க் ரஜினி அண்ட் கமல் போத் ஹேவ் திஸ் போட்டின்னு நினைக்கிறேன். சிவாஜி லவ் கொஞ்சம் சிவாஜி லவ் இருக்கு, இன்னொன்று போட்டின்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து அம்மா சென்டிமெண்ட்டில் ஒரு பாட்டு எடுத்தாருன்னா, இவரும் வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட்டில் ஒரு பாட்டு கண்டிப்பாக எடுத்துருவார். அது மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிவாஜியை வச்சு அவர் ஒரு இம்பாக்ட் பண்ணாருன்னா, இவரும் வந்து இம்பாக்ட் கொடுத்து ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி டாட்டர்ஸ் 2 டாட்டர்ஸ் மாதிரி இந்த படத்துலயும் 2 டாட்டர்ஸ் காட்டியிருப்பாங்க. அது வாஸ் குட். ஐ திங்க் பீட்டா விஜயகுமார். ஆமாம் ஆமாம். அப்புறம் இன்னொரு கேர்ள் இருப்பாங்க. அதில் எனக்கு தேட்டரில் பார்க்குறோமோ அப்புறம் சின்ன பையன் ஒரு பிரம்மாண்டமாக மெய்ஸ் இழுக்கிற மாதிரினா, நான் தனியாள் இல்லை கண்ணா அப்படின்னு சொன்னோட பின்னாடி பார்த்தா போயிட்டே இருக்கும். அண்ட் அது ஈசஸ் அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறார், அவங்க ஃபேன்ஸ் 10,000 பேர் கூப்பிட்டாங்க. 10,000 பேர் கூப்பிடுறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த காலத்தில். எவ்வளோ பெரிய விஷயம் அது. 10,000 பேர் கூப்பிடாது. மைசூர் கிட்ட ஒரு ஊரில், மேல்கோட்டை மண்டியாவோ எங்கே ஒரு ஊரில் 10,000 பேர் கூப்பிடுறதுன்றது ஒரு வெரி பிக். ஆனால் வந்திருக்காங்க பாருங்க அவருக்கு. அண்ட் அப்போ அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுத்துச்சு. தியேட்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் ரஹ்மானுடைய அந்த பேக்ரவுண்ட் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு. ஐ திங்க் ரஹ்மானுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்லலாம். அண்ட் எவ்ரிபடி கேம் அவுட் வித் டேலண்ட் அந்த படத்தில். இந்த மின்சார கண்ணா, சௌந்தர்யா அவர்கிட்ட அந்த பாட்டு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆடுறது
அவங்க ரம்யாகிருஷ்ணனோட டான்ஸாக இருக்கட்டும் அண்ட் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீனிவாஸ் அண்ட் இவங்க நித்யஸ்ரீ சூப்பராக படிப்பாங்க. அமேசிங். நித்யஸ்ரீயோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெண்டிஷன்ஸ்னு நான் பார்ப்பேன் ஃபிலிம் சாங்ஸில். ஸோ இது மாதிரி எவ்ரிபடி கேம் அவுட் வித் த பெஸ்ட். ரமேஷ் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், செந்திலாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதில் கொடுத்தா. மணிவண்ணன் மறந்துட்டீங்க. ராதா ரவியும் இருக்காரு அந்த படத்தில். ஆமாம், மணிவண்ணன். நாசர். ஆமாம், ஏதாவது நாசருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நாஞ்சில் சம்பத் கேரக்டர் வந்து ஆக்சுவலி இல்லை. நாசரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்க அந்த கெட்டப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யாரை ஒட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். யாரு அது வந்து அந்த காலகட்டத்தில் தம்பிதுரை, ஏடிஎம்கேல இருந்த தம்பிதுரையா, ஏதாவது ஒரு லா மினிஸ்டராகவும் இருந்தார் அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் நினைக்கிறேன். ப்ளஸ் அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டியாக இருந்தார் டெல்லி. இப்போவும் ஒரு டெல்லியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஏடிஎம்கே பர்சனாலிட்டியாக இருக்கார். பட் அப்போது அதை ஒட்டியே இருந்த மாதிரி தான் என்ன பார்க்க முடிஞ்சதுன்னு வைங்களேன். ஸோ தட் வாஸ் அ பொலிட்டிக்கல், அது சும்மா ஒரு டச் இருந்தது. பொலிட்டிக்கல் டச் வாஸ் தேர். ரைட். அந்த படத்துலேருந்து அடுத்த படம் தான் பாபா. பாபா படத்தில் ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கும் இல்லை என்னோட கேள்வியாக தான். யாருக்கு? நாசருக்கும் இருக்கும் சொல்கிறீங்களா? செல்வி ஜெயலலிதாவுக்கும் சின்ன சூப்பர் ஸ்டாருக்கும். ஆனால் அந்த இது வந்து சரியாயிடுச்சு. எல்லாம் 2001 வந்து இவங்க ஆட்சிக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டாருக்கு இது கொடுத்து அனுப்புகிறாங்க, புக்கையோட இன்விடேஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த இதுக்கு வரணும், பதவியேற்புக்கு வரணும், இன்வைட் அனுப்புகிறாங்கன்னு அந்த இது வந்து நார்மல்சி ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ இன்ஃபேக்ட் அந்த பாபா படத்துலேயே வரும், புயல் வரும்பொழுது பூச்செண்டு கொடுப்பாய் அப்படின்ட்டு. அவர் வந்து பூச்செண்டு கொடுத்துருப்பார், இவங்களை வாழ்த்தி கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி அதை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ என்னன்னா இந்த படையப்பா படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினியோட பீக் வந்து பவர் வந்து அதுதான். ஏன்னா பாஷாலேருந்து ஆரம்பிச்சு பீக் போயிருக்காரு. அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேப் ஒன்று எடுத்து இதுக்கு மேலே நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து 3 வருஷம் கழிச்சு தான் பாபா படம் வருது. பாபா படத்துல இருந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், டிக்ளைன்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த பீக் ஆஃப் இஸ் பவர்ஸ் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏன்னா வேற ஒரு ஜென்ரேஷன் வருது, விஜய் எல்லாம் வராங்க. அந்த படையப்பால இருந்த பீக்கில் அன்னைக்கு வந்திருந்தா அரசியல்ல வெற்றிக்கடி சாட்சியமா இல்லை. அவர் எப்போ வந்திருந்தாலுமே அவருக்கு வந்து இவரை பீன் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவருடைய எண்ண ஓட்டங்களாக இருக்கட்டும், as much as I see him, அவர் எப்போ வந்திருந்தாலுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக தான் இருந்திருப்பார். அவர் அதை விரும்பலை. அவருடைய லைஃப் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பாருங்களேன். அவரே அதில் பேசுகிறார், அந்த இன்டர்வியூலே அவர் பேசுகிறார் இல்லையா. இசேஸ் இந்த படத்துடைய இது டைட்டில் நான் தான் முடிவு பண்ணுவேன், நான் சொல்லுவேன், இதே இருக்கட்டும் அப்படின்னுவேன், இது வந்தாலும் பார்த்துக்கலாம், அது நல்லா இருக்கவோ நல்லா இல்லையோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் இஸ் ஹோல் லைஃப். இட் ஹஸ் பீன் லைக் தட். அதில் நல்லது வந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கிறாரு, கெட்டது வந்தாலும் அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறாரு. அண்ட் எவ்வளோ ஆக்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும், இல்லை பப்ளிக் ஃபிகர்ஸ். ஐ ஹேட் அ பர்சனல் பிரேக் டவுன், ஐ ஹேட் அ கம்ப்ளீட் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ஃபிகர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? கிடையாது. ஸோ ஹி ஹஸ் பீன் ஓப்பன் அபவுட். எந்த இடத்துலையும் அவர் வந்து அவருடைய இதை உயர்த்தி தான் ஏதோ அவுட் ஆஃப் த ஆர்டினரின்னு அவர் காமிச்சிட்டதே கிடையாது. நான் எளிமையானவன் தான் அப்படின்ட்டு. இன்றைக்கி அவரை வந்து இமிடியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. யார்? அவரை மாதிரியே பேசணும்னு அவருடைய மருமகன் தனுஷ்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் இமிடேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பட் சி யூ கேன் ஒன்லி இமிடேட், யூ கேன் நாட் பி ரியல். நம்ம சிஎம் ஸ்டாலினும் லைட்டாக ரஜினியை இமிடேட் பண்ணுறாரு அடிக்கடி. ஏன் இல்லை, சும்மா ரஜினியோட ஸ்டைல் அவரும் இமிடேட் பண்ணுறாருங்க, மற்ற ஹீரோஸ் பண்ணுற மாதிரி இவரும் பண்ணுறாரு. ஆமாம், எல்லாரும் பண்ணலாம். பட் there is only one ரஜினி, there is only one சூப்பர் ஸ்டார். அவர் வந்து ஒரிஜினல். சரியா, அவருடைய இயல்பாக இருக்கட்டும், அவர் பேசக்கூடியதாக இருக்கட்டும். சி a person who has no qualms in coming and saying that நான் தப்பு தான், நான் தப்பாக யோசிச்சேன், நான் மனுஷன் தான் தப்பாக யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான பக்குவம் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. கமல் சொல்லுவார், ஆனால் அவர் தப்பு பண்ணிட்டேன்றதை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்கிறது நம்மளுக்கு புரியாது. தப்பு பண்ணன்றதுலாம் அவர் சொல்ல மாட்டார். தப்பாக இருக்கலாம் என்று நீ நினைக்க, அதனால் தப்பு என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ நினைப்பாய். ஆனால் அங்கே தான் அடுத்த லைனை எழுதி அதுக்குள்ளே இல்லைப்பா நீ விட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஐ திங்க் he never shows himself to be நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய
ஆர்டினரி பர்சன். இந்த நேரத்தில் எனக்கு வந்து சம்மந்தமே இல்லை, எங்கேயோ போகுது. பார்த்திபனையும் கமலையும் ஒரே ரூமில் வச்சு பூட்டிடணும். அவங்க 2 பேரும் பேசிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்புறம் நம்ம கேட்கணும். எப்படி இருக்குன்னு. சரி, கடைசியாக ஒரு கொஷின். அது ஆக்சுவலி நம்ம 2 பேரும் அந்த ஸ்பூஃபே பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம 2 பேரும் ஒரு ஸ்பூஃப் ஒன்று பண்ணோம், நல்லா போயிட்டு இருக்கு. எனிவே நம்ம ஃபியூச்சரில் இந்த மாதிரி புது புது ஐடியா இது பண்ணலாம். கடைசி கேள்வி, இது வந்து பர்சனலாக தப்பாக சொல்ல, அவருடைய உடல் நலன் இல்லை, நீங்கள் பெஸ்ட்டை பார்த்துட்டீங்க, நீங்கள் உங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம், எல்லாம் எவ்வளோ நாள் நடிச்சிட்டே இருப்பார் ரஜினி, இல்லை இதே மாதிரி கேரக்டர்ஸ் எவ்வளோ நாள், அந்த மாதிரி ஒரு அவர் மேலே இருக்க அக்கறையிலையும் சில பேர் கோவத்திலையும் பொறாமையிலும் கேட்பாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஷுட் ஹி லைக் ஹேங் ஹிஸ் பூட்ஸ்? ஐ வில் டெல் யூ ஒன் திங். இங்கே நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சி, ஒர்க் இஸ் பேஷன் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க வேலை செய்கிறதுன்னு அவங்கள வருத்தி அவங்க வேலை செய்கிறாங்கன்ட்டு இல்லை, அவங்களுக்கு பிடிச்சி அவங்க பிடிச்சி செய்யக்கூடியவங்களுக்கு முடிவே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சி அவங்க செஞ்சுட்டே ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. அவங்கள நீங்கள் பிடிச்சி நிறுத்தி குறை வச்சுக்கிட்டீங்களேன், அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகும், அவங்கள அது பாதிக்கும். நீங்கள் சிவாஜி கணேசனை பார்த்துருப்பீங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து அவருடைய கடைசி பீரியடில் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் யாரும் சுற்றி இல்லை, அந்த எப்பவுமே ஒரு லைம்லைட்டில் அது இல்லை, அவருக்கு வேலை இல்லை அப்படின்றத ரொம்ப அவர் வருத்தப்பட்டார். ஏன்னா அவர் நடிப்புன்றதே அவர் சுவாசமாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். நீ எதுவுமே பண்ணால் நீ வீட்டில் சும்மா உட்காந்துருன்னா குறை முடியுமா? ஏற்றுக்க முடியாது. அதுவே அவங்கள அஃபெக்ட் பண்ணிடும். நீங்கள் there are some researches which shows and says that till you are diagnosed of any disease you will not be affected அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் ஒன்று டயக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மைண்டில் அது வந்து உள்ளே உட்காந்துரும். உண்மைதான். சில பேர் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலே உட்காந்துருந்தாலே ஒரு மாதிரி மைண்டே டிப்ரெஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னும் பொழுது அவர் வந்து அவர் பிடிச்சி அவருக்கு ஒன்றும் ஃபோர்ஸ் இல்லை. அமிதாப் பச்சனுக்கு இருந்துச்சு. ஏபிசிஎல் கார்பரேஷன் ஒன்று ஆரம்பித்தார். அமிதாப் பச்சன் கார்பரேஷன் ஏபிசிஎல்னு ஒன்று ஆரம்பித்தார். அது வந்து இதுக்கு போயிடுச்சு, பேங்க்ரப்சிக்கு போயிடுச்சு, வீடெல்லாம் ஏலத்துக்கு வந்து வழி இல்லாமல் அவர் வந்து படத்தில் போய் நடிக்க வேண்டியதாக இருந்தது. கவுன் பனேகா கோர்பத்தில் எல்லாம் நடித்தார். திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்து அதுக்கு மேலேயே போயிட்டார். இவருக்கு அப்படி இல்லையே. இஸ் அ சூப்பர் ஸ்டார் ஆல் த அண்ட் யாருமே இது வரைக்கும் திரைத்துறையில் அச்சீவ் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள், இப்போ 50 ஆண்டுகள், 45 ஆண்டுகள், முதல் 5 ஆண்டுகள் ஸ்ட்ரகிள் பீரியட்னு வச்சுப்போம். 45 ஆண்டுகள் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு வந்து அன்கொஸ்டனபிளாக அவர் வச்சிருக்காரு அப்படின்றது பெரிய விஷயம் தானே. இன்றைக்கும் இஸ் அ சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்களும் அவரை பார்த்து எனர்ஜைஸ் ஆகுது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவர் எதுக்கு நிறுத்தணும்? நைஸ். ஸோ இப்போ தொடர்ந்து அரசியலாகவே பேசிகிட்டு இருப்போம். அப்பப்போ உங்கள் வாயிலேருந்து சினிமா பற்றி உங்களோட அனுபவங்கள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. திரும்ப 75வது பிறந்தநாள் நாளில் வந்து அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு உங்ககிட்டயும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.